கேப்டன் சாரோட புகழ் அவர் இருக்கும்போது தெரியல. அவர் இறந்ததுக்கப்புறம் எவ்வளவு பேர் அவர் வாழ்த்துனாங்கன்னு தெரியும். அவர் இறக்கறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் தாழ்த்துனாங்க, தூத்துனாங்கன்னு தெரியும். இதே மீடியாக்கள், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், பல மீடியாக்கள் தான் அவரோட அழிவுக்கு முதற் காரணம். என்ன, இப்போ நான் அங்கே பேச வரல. அதாவது அவரோட கொடுக்கும் மனப்பான்மையும், அவரோட உதவுற மனப்பான்மையும், அவரோட தன்மையும், அவர் எந்த வழியில் வந்தார்னு எல்லாருக்குமே தெரியும். அதை இன்னுமே பேச வேண்டிய அவசியமே இல்லை. பேச வேண்டிய விஷயம் கரண்ட்டில் இப்போ ஒன்றே ஒன்று தான். 35 வருஷம் கழித்து வந்த இந்த கேப்டன் பிரபாகரனை பேசணும்னா ஒரே ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, ஒரு படம் மெகா ஹிட் ஆகணும்னா 1 5 பாட்டு இருக்கணும், 4 ஃபைட் இருக்கணும், படம் ஃபுல்லாக கவுண்டமணி செந்தில் காமெடி மாரி ஒரு குடும்ப சீன் வரணும், இன்னொரு காமெடி வரணும். இப்படி நிறைய விஷயங்களை உள்ளடக்கி வந்த படம் தான் மெகா ஹிட் ஆகிருக்கு. நாட்டாமையிலேருந்து இதுக்கு 1008 உதாரணத்தை சொல்லலாம். ஆனால் படத்தில் 2 பாட்டு தான். அந்த 2 பாட்டும் ஹீரோவுக்கு கிடையாது. பாசமுள்ள பாண்டியரும் ஹீரோ கிடையாது, ஆட்டமா தேரோட்டமும் ஹீரோ கிடையாது. ஒன்று, படம் ஆரம்பித்து 20 நிமிஷம் கழித்து என்றான விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் இந்த படத்தில் மட்டும்தான் சாத்தியம். எல்லாருமே இன்றைய காலகட்டத்தில் ஒரு படம் ஆரம்பிக்குதுன்னா அடுத்த 5வது நிமிஷத்தில் 1000 பேரை நிறுத்தி வச்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு பெரிய மாலையை போட்டுக்கிட்டு அந்த நடிகனுக்கு அப்படியே ஒரு பெரிய பாட்டை அப்படியே ஓப்பனில் கொண்டு போவாங்க. அப்படிப்பட்ட படம் தான் வந்திருக்கு. 20 நிமிஷம் கழித்து ஹீரோ என்ட்ரானதும் இந்த படம் தான். 2 பாட்டும் ஹீரோவுக்கு கிடையாதுங்கிறதும் இந்த படம் தான். புரியுதுங்களா? அதே மாதிரி வில்லன் செத்து போயிட்டா, வில்லன் தான் மெயின் நமக்கு தெரியும். மாநகர காவலில் ஆனந்தராஜுக்கு அடிக்கிற அந்த சைடு மியூசிக்கை இன்னைய வரைக்கும் இளையராஜா யாவருக்கும் அடிக்கல. டன் 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 அந்த மியூசிக்கு யாராலையுமே பண்ண முடியாது, வாய்ப்பே கிடையாது.